மேம், சொல்லுமா. இன்னைக்கு எனக்கு பர்மிஷன் வேணுங்க மேம். எதுக்குமா? நகை சீட்டு போட்டிருக்கேன் மேம். சரி, எடுக்க போகணுங்க மேம். அதனால மேம். நாளைக்கு போய் எடுக்கலாம்ல. மேம், நகை வேலை அதிகமாயிருங்க மேம் நாளைக்கு. அதனால இன்னைக்கே சரி. போய் எடுத்துட்டு வந்துடுறேங்க. சரி, பர்மிஷன் எடுத்துக்கோ. இப்படிதாங்க நம்ம உங்களுக்கே இப்ப தெரியுது இல்லைங்களா, எவ்வளவு பிரைஸ் நகை விலை அப்படியே பயங்கரமா ஏறிட்டே இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, இப்ப எல்லாரும் எங்க வீட்டுல கூட சொல்லுவாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே ஒன்னு எடுக்க சொன்ன பாத்தியா, இப்ப பாத்தியா இப்படி விலை ஏறி இருக்கு, நம்மளால எடுக்க முடியுமா? அதே மாதிரிதாங்க இந்த கோல்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி தான் நம்ம ஹெல்த்தும். ஸோ நம்மளுக்கு ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சே அப்புறம் பாத்துக்கலாம், இதனால ஏதாவது பெருசா தொந்தரவு வருதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஒரு ஒரு விஷயத்த நம்ம விட்டுட்டு, ஆரம்பத்துல நம்ம விட்டுட்டு அந்த பிரச்சனையை நம்ம தள்ளி போட்டுட்டு, நமக்கு நிறைய சயின்ஸ் நம்மளுக்கு சொல்லும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பெண்கள் சம்பந்தமா பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சிரிச்சாலோ தும்முனாலோ யூரின் கசியறதா இருக்கட்டும், இல்ல நம்மளுக்கு முதுகு வலி ரொம்ப எப்ப பார்த்தாலும் ஒரு முதுகு வலி இருந்துட்டே இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஹெல்த் ரொம்பவே வீக்கா டயர்டான சோர்வா நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாம இருக்கிறதுலாம் நம்மளுக்கு ஒரு சிக்னல்ஸ். நம்ம பாடி நம்ம சரியில்லை, அதுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்கறது. ஸோ இந்த மாதிரியான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸை நம்ம அதை தள்ளி போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி தான் பின்னாடி யாராவது ஒருத்தவங்க, நான் உன்னை அப்பவே போய் டாக்டர் போய் பார்க்க சொன்னேன்ல, இப்ப பாத்தியா எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னு வேற யாரும் சொல்ற மாதிரி நம்ம வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்த நீங்க தள்ளி போட போட நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்ம அதோட வீரியம் தான் ரொம்ப ஜாஸ்தியாகும், அதோட சிம்டம் ஜாஸ்தியாகும். ஒரு ஆரம்பத்துல ஒரு மெடிசன்ஸ்லயோ இல்ல டயட்லயோ எக்ஸசைஸ்லயோ சரியாகிற மாதிரி இருக்கக்கூடிய தொந்தரவு பிற்காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சர்ஜரியில முடியறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கு. ஸோ நம்ம நகை வாங்குறது, சீக்கிரமா வாங்குறது, தள்ளி போடாம இருக்கிறது, அது நகைக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஹெல்த்துக்கும் தான். இன்னவே நம்ம எல்லாருமே இந்த ஹெல்த் மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துக்குமே அப்படிதான். பட் நம்ம ஒரு ஹெல்த்துக்கு ரிலேட்டடா நம்ம பார்க்கும்போது பெண்கள் ரொம்பவே நம்ம அசால்ட்டா தள்ளி போடுறோம் நிறைய விஷயங்களை. அதுக்காக தான் இதை நம்ம இந்த பதிவே அதுக்காக தான். ஸோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும், நம்மளுக்கு ஒரு ஹெல்த்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கட்டாயம் நீங்க டாக்டர் போய் பாருங்க. அதுக்கான தீர்வை எவ்வளவு சீக்கிரமா பார்க்க முடியுமோ நீங்க பாருங்க. ஸோ உங்களுக்கும் உங்க பெல்விக் ஹெல்த் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல வெஜினால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, வெஜினால ஒரு ட்ரைனஸ் இருக்கு, இச்சிங் இருக்கு, இல்ல நீங்க சிரிக்கும் போது தும்பும் போது யூரின் கசியுது, இல்ல உங்களுக்கு ஒரு வெயிட் தூக்கும் போது ஏதாவது கர்ப்பப்பை இறங்குற மாதிரி ஏதாவது இருக்குன்னா கட்டாயம் நீங்க போய் டாக்டரை போய் விசிட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.